என்னுடைய தாத்தா மாட்டு வண்டியில் போனார், என்னுடைய அப்பா பஸ்ஸில் போனாங்க, நான் காரில் போகிறேன், என்னுடைய மகன் ஃப்ளைட்டில் போகிறான், என்னுடைய பேர பிள்ளை ராக்கெட்டில் போகிறாங்க. இங்கேயும் அதே தான், விளைவு ஒன்று தான், ஆனால் பின்பற்றக்கூடிய வழிவகைகள் தான் மாறுபட்டது. இதுக்கு எல்லாமே காரணம் அறிவியல் தான். அப்பேற்பட்ட அறிவியலை நம் பள்ளியில் வளர்க்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம் பள்ளியின் அறிவியல் இயக்கம் இன்றும் செயல்பட்டு வருகிறது. நாமளும் விஞ்ஞானியாக மாறலாம். நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. முதல்ல அறிவியலில் ஆர்வம் வேணும், அதுக்கப்புறம் அவற்றை கூர்ந்து ஆய்வுகின்ற அந்த பண்பு வேண்டும். அடுத்து அந்த கூர்ந்த ஆய்வை விடாமுயற்சியோடு தொடர்ந்து கடின உழைப்பு உழைத்தால் நாமும் சாதிக்கலாம். விஞ்ஞானிகளாக மட்டுமல்ல, விவசாயத்துறையில், மருத்துவத்துறையில், பொறியியல் துறையில், தொழில்நுட்பத்துறையில், எல்லா துறையிலும் நீங்கள் நினைத்தால் சாதிக்கலாம். எனவே என்னாலும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வளர்த்து கொண்டு இன்றிலிருந்து உங்களுடைய முயற்சியை தொடர வேண்டும். அந்த முயற்சி திருவினையாக்க நான் இறைவனை வேண்டுகின்றேன். நம் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊட்டும் வகையில் அறிவியல் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாணவர்களே, அறிவியல் ஆர்வத்தை உங்களிடையே நீங்கள்தான் உத்வேகமாக ஊட்டிக்கொள்ள வேண்டும். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் என்பார்கள். ஆகவே உங்களை நீங்கள் முதலில் ஊக்கப்படுத்தி அறிவியல் ஆய்வுகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அறிவியலாளர்களாக திகழுங்கள் என்று வாழ்த்துகிறேன்.